ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் அருகே நடைபெறும் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் டோல்கேட் பகுதியில் நாளை விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நாளை நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்காக நாளை 11 மணிக்கு கோவை விமான நிலையத்திலிருந்து பிரச்சார வாகனத்தின் மூலமாக ஈரோடு விஜயமங்கலம் டோல்கேட் பகுதிக்கு வந்தடைகிறார். பின்னர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கலந்து கொள்கிறார். இதற்கு முன்னதாக காவல்துறை சார்பில் முன்னேற்பாடு பணிகள் கடந்த 4 நாட்களுக்கு முன்பே தொடங்கிவிட்டார்கள். இதற்காக டிஐஜி செந்தில்குமார் தலைமையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜாதா அவர்கள் தினமும் கள ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். மேலும் இந்த நிகழ்ச்சிக்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தலைமையில் அவ்வப்போது வந்து இந்த கள ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். மேலும் இவருடன் சேர்ந்து கொண்டு கழகத்தின் பொதுச் செயலாளர் முஸ்லியானந்த் மற்றும் தேர்தல் பரப்புரை குழு தலைவர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட பலரும் இந்த இடத்துல வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். நாளை இப்போ இங்கு வருகின்ற பொதுமக்களுக்காக 1 லட்சம் குடிநீர் பாட்டில்கள் வழங்கப்படவுள்ளன. மேலும் வாட்டர் பாட்டில்கள் மற்றும் வாழைப்பழம் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் வழங்கப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களை நியமித்து ஒவ்வொரு கேலரியாக பொதுமக்கள் அங்கு நிறுத்தப்பட்டு விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை காணுவதற்கு கேலரி அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒவ்வொரு கேலரியிலும் ஒவ்வொரு 4 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மொத்தம் 60 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பில் போலீசார் ஈடுபட்டு வரும் சூழல் தான் உள்ளது. மேலும் அங்கு வருகின்ற பொதுமக்கள் எவ்வித அசம்பாவம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக அசம்பாவம் ஏற்பட்டால் அதை தடுக்கும் வண்ணமாக 48க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பாதுகாப்பு முதலுதவி தயாராக உள்ளனர். நியூஸ் 7 செய்திக்காக ஈரோட்டிலிருந்து ரமேஷ்.